அண்ணாமலையை சமாதானப்படுத்தும் முயற்சி தோல்வியடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜகவிலிருந்து விலகுவதில் அண்ணாமலை உறுதியாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜகவிலிருந்து விலகும் முடிவை திரும்பப் பெற அண்ணாமலை மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், அண்ணாமலை சமாதானப்படுத்தும் அந்த முயற்சி தோல்வியடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறதே, கட்சி வட்டாரத்தில் என்ன சொல்றாங்க? விக்னேஷ், பாஜகவிலிருந்து வெளியேறுவதற்கான கடிதத்தை பாஜக தேசிய தலைவரிடம் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வழங்கியிருந்தார். அந்த கடிதத்தை பாஜக தேசிய தலைமை ஏற்கவில்லை. அதற்கு மாறாக அண்ணாமலையை கட்சியில் நீடிக்க சமரசம் செய்யும் முயற்சியில் தீவிரமாக RSS மூத்த தலைவர்களும் பாஜக தலைமையும் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் அந்த தீவிர முயற்சி என்பது தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். கட்சியிலிருந்து விலகக்கூடிய நிலைப்பாட்டில் அண்ணாமலை உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் பாஜகவிலிருந்து விலகக்கூடிய அந்த அறிவிப்பை அண்ணாமலை விரைவில் அறிவிக்க இருக்கிறார் என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து டெல்லியில 3வது நாளாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அங்கு முகாமிட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் சென்னையில் இருந்து புறப்பட்டு டெல்லி சென்றிருந்தார். நேற்று பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து கட்சியிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை கொடுத்திருந்தார். பாஜக தலைமை அந்த கடிதத்தை ஏற்காமல் தொடர்ச்சியாக பாஜக மூத்த தலைவர்கள் RSS தலைவர்கள் மூலமாக அவரை சமரசம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அவர் அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வி அடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா அந்த சமரசத்தில் ஈடுபட்டவர்களிடம் அண்ணாமலை மிக முக்கிய கருத்துக்களை எல்லாம் கூறியிருக்கிறார். என்னை நம்பி தமிழக பாஜகவில் இளைஞர்கள் அதிகமாக சேர்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்காக எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில நான் இருக்கிறேன். இதனால் இளைஞர்கள் பெரிய மன வருத்தத்தில் உள்ளார்கள். என்னை நம்பி என்னால் கட்சியில் சேர்ந்த இளைஞர்கள் கூட இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பல பேர் வாக்களிக்கவில்லை. இது பெரிய வருத்தத்தில் இருப்பதாகவும் அவர் பேசியிருக்கிறார். அதே போல தலைவர் பொறுப்பில் மீண்டும் அளித்தாலும் கட்சியில் மற்ற தலைவர்களோடு ஒத்துழைப்பு தருவார்களா, ஒத்துழைப்பு தந்து வேலை செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. புது கட்சி தொடங்கினாலும் பாஜகவோடு இணக்கமாக செயல்படக்கூடிய வகையில் தான் நான் இருப்பேன். எனவே என்னை தனித்து விடுங்கள், நான் தனித்து செயல்பட போகிறேன் என்ற வகையில் அண்ணாமலை அவரிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தலைவர்களிடம் RSS தலைவர்களிடம் பேசியதாக தெரிவிக்கிறார்கள். எனவே இன்னும் இன்றோ அல்லது நாளையோ அவர் பிறந்தநாள் நாளை. எனவே அந்த அறிவிப்பு என்பது வெளியாகுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியடைந்திருக்கிறது. கட்சியில் இருந்து விலகக்கூடிய நிலைப்பாட்டில் 100% அண்ணாமலை உறுதியாக இருக்கிறார் என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.